வங்கக் கடலோரம் வாழ்கின்ற மன்னவனே, அன்பால் அரசாண்ட தென்னாட்டின் பொன்மனமே, சத்துணவு தந்தவனே, சத்தியமாய் நின்றவனே, வெற்றிகளே வாழ்க்கையில் வேதம் என்று சொன்னவனே, உன் பொற்றாமரை பாதத்துக்கு பூ போட்டு வணங்குகின்றோம். வற்றாத ஜீவனதியே வள்ளலே உன் புகழ் வாழ்க, வள்ளலே உன் புகழ் வாழ்க. மாறாப்பு போட்ட புள்ள, மஞ்ச குளிச்ச புள்ள, பூவாத்தா அடி பூவாத்தா, காதல் வந்த கண்ணுக்குள்ளே மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்குது, கன்னி பொண்ணு கூட்டம் எல்லாம் கும்மி அடிக்குது, கும்மி அடிக்குது. காதல் வந்த கண்ணுக்குள்ளே மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்குது, கன்னி பொண்ணு கூட்டம் எல்லாம் கும்மி அடிக்குது, கும்மி அடிக்குது. மாறாப்பு போட்ட புள்ள, மஞ்ச குளிச்ச புள்ள, பூவாத்தா அடி பூவாத்தா, காதல் வந்த கண்ணுக்குள்ள மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்குது, கன்னி பொண்ணு கூட்டம் எல்லாம் கும்மி அடிக்குது. காதல் வந்த கண்ணுக்குள்ளே மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்குது, கன்னி பொண்ணு கூட்டம் எல்லாம் கும்மி அடிக்குது. புள்ளையரப்பா, என் முதல் முயற்சி வெற்றியடைய நீதான் அருள் புரியணும். என்னடி இது வண்டியில என்னமோ போற மாதிரி இருக்குது, என்ன அது? இந்த ஏழவட்ட மனுஷனுக்கு எல்லாம் நானே தான் பார்த்து சொல்லணும். பூவாத்தா தையல் மிஷின் வாங்கிட்டு போகுது. ஓஹோ, காலம் போன காலத்துல இந்த மிஷின் வந்தா என்ன, வராட்டி நமக்கு என்ன? நீயும் ரவுக்க போடுறது இல்ல, நானும் சட்டை போடுறது இல்ல. இந்த பாக்கையாவது போடு. கொண்டா.
அக்கா எக்கோய் என்னடா காலங்கத்தால எல்லாம் காரணமா தான். ஆமா, பேங்க்ல கடை வாங்கி பூவாத்தாக்கு இந்த மிஷினை வாங்கி கொடுத்துருக்க. என் கௌரவம் என்ன ஆகுறது? என்ன என்ன கேட்டிருந்தா இந்த கழுதை நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். டேய் நிறுத்துறா. உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல. நீ ஒண்ணும் என் பொண்ணுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கோபுரானா என்ன நீ நானும் பிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டேன். பார், என்னைக்கு இருந்தாலும் பூவாத்தா கட்ட தாலி கட்ட போறோம் நான் தான், மறந்துடாத. அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். தாலி கட்டுறானா அந்த பொண்ணு வயசுக்கு வந்தப்ப பச்சாவளை கட்ட எங்க உன் தம்பின்னு ஊரார்லாம் கேட்டப்ப ஜெயில இருந்த. பெருசா தாலி கட்ட வந்துட்டான். ஆமாக்கா, ஜெயிலுக்கு போனேன். யாருக்காக போனேன்? ஏன் பூவாத்தாக்காக போனேக்கா. என் கண்ணு முன்னாடியே பூவாத்தா கையை பிடிச்சி ஒருத்த வளையல போட்டா விட்டுருவேனா? கைய வெட்டின இல்ல. என் பூவாத்தாக்காக ஜெயிலுக்கு போனது பெருமை நினைக்கிறேன்க்கா. அம்மா என்ன இது காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க? உள்ள போ. போ உள்ள போ. ஆத்தா பூவாத்தா ஐயோ புத்திசாலி பொண்ணு. மாமா வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவை நைஸா உள்ள அனுப்பிச்சிட்டே. சிரிச்சே என்ன கொல்றாளே. ஆத்தா மாமா இன்னைக்கு டவுனுக்கு போறேன், உனக்கு என்ன வேணும்? நான் கேக்குறது உன்னால வாங்க முடியாது மாமா. என்னது வாங்க முடியாதா? இந்த ராஜபாவாலே முடியாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பட்டணத்தையே பொட்டலம் கட்டி கொண்டு வந்துடுறேன். முடியாது. ஐயோ நீ கேளு, அப்புறம் முடியாது நான் சொல்றேன். கேளு, சும்மா கேளு. அது வந்து ஐயோ கேளாத்தா. எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாத்துட்டு வா. மாமா அத்தை அத்தை மாமா 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 அங்கே இருக்க விளையாடுறியா? வந்தது வராதுமா அங்கே இருன்ற அத்தை தான் சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியும்? பெரியவங்க சொல்றாங்கன்னா ஏதாவது அர்த்தம் இருக்குது. கொஞ்சம் இருங்க. பொன்ராசு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. எதுக்குமா இதெல்லாம்? தம்பி, நம்ம கிராமத்திலேயே பட்ட பிடிப்பு படிச்சதோட முதல் ஆள் இங்க ஒருத்தர் தான். கண்ணடி பட்டாலும் படலாம், கண்ணடி படலாமோ, அதுக்கு தான் இதெல்லாம். புளியப்பா சரியா சொன்னேன். வாரங்க வா. பொன்ராசு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன்னு தான் லெட்டர் போட்டேன். ஊருக்கு வரதா லெட்டர் போடவே இல்லையே. என்னப்பா இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்துட்ட? ஆமா மாமா, ஏன் லெட்டர் போடல? ஆமா, லெட்டர் போட்டா மட்டும் படிச்சு கிழிச்சிருவியாக்கும். டேய் ஏண்டா, அப்பா அம்மா இல்லாத என் தங்கச்சி பொண்ணு, அவ படிக்கலங்கிறத இப்படி சுட்டி காட்டணுமா? நீ தான் பெரிய படிப்பு படிச்சிருக்கிய, இதுவும் சேர்ந்து படிக்கணுமா? ஏமா அட ஏமா, மாமா ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னா, அதுக்கு போய் இப்படி வருத்தப்பட்ட அப்படி? சரி சரி, மாமா குளிக்கிறதுக்கு வெந்நீர் எடுத்து வை. போ போமா. இப்ப சொல்லு, வரதா ஏன் லெட்டர் போடல? இல்லப்பா, ரிசல்ட் வந்ததும் வேலைக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்தேன். அரசாங்க வேலை தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. அரை காசு சம்பளமா இருந்தாலும் அது அரசாங்கம் கொடுக்கிற சம்பளமா இருக்கணுங்கிறது தான் இந்த கண்ணப்ப கவுண்டரோட ஆசை. சரி சரி, போய் குளிச்சுட்டு சாப்பிடு. போ 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 போய. தம்பி வாங்க. என்ன புள்ளைகிட்ட ஆசை தீர நல்லா பேசி முடிச்சிட்டீங்களா? என் பையன் பெரிய படிப்பை படிச்சுட்டு வந்திருக்கான். அவளுக்கு ஒரு அரசாங்க வேலை மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் பாரு. அப்புறம் என்ன செய்ய போறீங்க? அப்புறம் என்னவா, அறிவு கட்டவள ருக்மணிக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்? ஓஹோ, அப்பதானே நான் என் தங்கச்சி கொடுத்த வாக்க காப்பாத்துனதா அர்த்தம். ஆமா ஆமா. சரி, எனக்கும் பசிக்கிறதா. வாங்க. நம்ம கிராமத்துக்கு எத்தனையோ ஆபீசர் வந்திருக்காங்க. நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்க. எப்ப லோன் கொடுக்க போறீங்க? உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? 5 ஏக்கர். அங்க போய் நெல்லு. உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? எனக்கு 2 ஏக்கர். அதுக்கு அடுத்தாப்புல போய் நெல்லு. தள்ளுங்க. குட் மார்னிங். வணக்கங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நான் ஊர் கட்டு போனது இதனால ஐயா. ஒரு லோன் கொடுக்குற அதிகாரி வந்திருக்காரு. ஒரு காப்பி தண்ணி குடிச்சீங்களா, ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா ஐயா? வயசு மட்டும் ஆச்சு, வாசுப்படி கல்லுக்கானாப்புல. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. தெரியாதுங்க, அறிவு கெட்ட ஜென்மங்க. இந்த கலர் சாப்பிடுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் சொத்து இருக்கு. ஓ, சொத்து பார்த்தா கொடுப்பீங்க. நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க, புஞ்சையில பாத்துங்க, அப்புறம் வட்டி வாசிக்கு பணம் விடுறாங்க. உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டி ஒண்ணுதாங்க. குழந்தை? அதுவும் ஒண்ணுதாங்க. ஓகே. அப்புறங்க அது சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லங்க, நான் குடிச்சுட்டாங்க சொல்லுவேன். அப்படிங்களா? எனக்கு எல்லாரும் பாக்குறாங்க, அதை நீங்க சொல்லிட்டு குடிச்சீங்கன்னா. இல்லங்க, நான் குடிச்சுட்டாங்க சொல்லுவேன். அப்ப குடிங்க. குடிச்சிட்டீங்களா? ஏங்க, ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? லோனா? அட நீங்க வேற, நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என் தகுதிக்கு, என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு வீடா போய் வேலை வைக்க முடியுமா? அதனால ஊரையே கூப்பிட்டு யார்கிட்ட வசதி இருக்கோ,
யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அவங்கள்ட்டயே நான் வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. சார், ₹1 இருக்குங்களா? எதுக்கு? இப்ப கலரை நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சீங்களே, அது கொண்டு போய் கொடுக்கணுங்க. என்னங்க எதுக்கு போய் காசு கேட்டுட்டு? இதுக்கெல்லாம் போய் காட்டினா கலர் யாரும் கொப்பரா வச்சு விக்கிறா? கடைக்காரன் விக்கிறா. குடுக்கணும் கூட. சரி, வேணா அந்த ஃபைல வச்சுக்கங்க. ஃபைல்? இது ஃபைல். ஃபைல பாத்தீங்களா? ஃபைல்ல உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காது. இது ஃபைலாங்க. இத பாத்தீங்களா? இது எதுவுமே உள்ள எழுதல. இதுவும் ஃபைலாங்க. ஏங்க அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? கொண்டாங்க. இந்தாங்க, இது எல்லாரும் நீங்க போடுங்க. இப்ப நீங்க இந்த ₹1 ஒரு வாரத்துக்கு என் வீட்டுக்கு பின்னால சாணி அள்ளுறேன். ஐயா, மகனை செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். இறங்குடா, இறங்குடா. நீ சார் இல்ல சார், நான் படிச்சிருக்கேன். என்ன 2வது வரைக்கும் படிச்சிருக்கேன். டிகிரி வாங்கிருக்கேன். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திரபிம்பம் சாரசம். நிலவண்ண கண்ணன உனது என்னமல்ல நானறி என் கண்ணா என் கையை தொடாத மோகன கண்ணா என் கையை தொடாதே. சாரசம் வசீகர கண்கள். பாடுற பாட்டவ திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்க. அடி நான் எங்கடி பாடினேன்? ஒரு தடவை பண்ணதுக்கு வெளியில உள்ள எடுக்க முடியல. வேற யார் இந்த பாட்டை பாடுறாங்க? உன் வேலை தானா? ஊர் தொல்லை தாங்க முடியாம இங்க வந்த இங்கேயும் வந்துட்டேல. மாமா வா, நம்ம இந்த சிரிக்க கண்ணில் விடாம வாழத்து பக்கம் போலாம்.
சிவக்கு